நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட்டில் இதில் தேன் சிட்டு கூடு கட்டி 3-4 தடவை குட்டி பறந்து போயிருக்கு. இது பால்கேணியில் இது ஒரு பறவை. அதே மாதிரி நம்ம வீட்டில் சிட்டுக்குருவிகளும் இருக்குது. பால்கேணியை விட்டு மாடிக்கு போனால் மஞ்சள் செடி, இஞ்சி செடி, அதே மாதிரி வாழை, அதுக்கப்புறம் நம்ம செண்டு மல்லி செடி எல்லாத்துலேயுமே தையல் பேடு அழகாக கூடு கட்டி இவங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இயற்கை சூழ்ந்த இடம்ன்றதால தான் குருவிகள் தானாக விரும்பி இந்த பறவைகள் கூடு கட்டும். உங்களுடைய மாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரி டைலர் பேர்டு கண்டிப்பாக கூடு கட்டணுன்னா நீங்கள் மஞ்சள் செடி, இஞ்சி, அதே மாதிரி வாழை மரம், செண்டு மல்லி செடி, இந்த செடிகளை நெருக்கமாக நிறையா வளர்த்தா அதில் கண்டிப்பாக தையல் பேர்டு கூடு கட்டும். எப்பயும் பசுமையாகவும் நிறைய பூக்களும் அது மாதிரி இருக்கிற இடத்துல தேன்சீட்டு, தையல் பேடு, சிட்டுக்குருவிங்கள் இவங்கெல்லாம் நிறைய கூடு கட்டுவாங்க. அவங்கள அதிகம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளுடைய விளைச்சலையும் அதிகப்படுத்தி இயற்கையையும் பாதுகாத்து பறவைகளுக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை நம்ம செஞ்சால் சிறப்பாகவும் இயற்கை அழியாமல் இருக்கும். பார்க்கும் இடமெல்லாம் வெறும் கட்டடங்களாக ஆனதால் பறவைகளுக்கு கூடு கட்டி வாழ இடமில்லை. அப்போ நம்ம மாடித்தோட்டம் அவங்களுக்கு ஏதுவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குதுன்றதால பறவைகள் கூடு கட்டி சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இது மாதிரி உங்களுடைய மாடியிலையும் பறவைகள் கூடு கட்டினா இது போன்ற செடிகளை வளர்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம். பறவைகள் கூடு கட்டியிருக்க செடி வாடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா செடிகள் வாடினா இலைகள் தோன்றதும் குருவி அப்புறம் அந்த கூண்டுக்கு வராது. பறவைகள் இல்லைன்னா இயற்கை இல்லை, இயற்கை இல்லாமல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லைன்னா உலகமே இல்லை. இயற்கையும் இறைவனே. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. ஹேமா ஐடியாஸ். நன்றி, வணக்கம்.